ஃபோர்த் ஃப்ளோர். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஐடி ஊழியரான ஆரி தன்னுடைய முன்னாள் காதலி திடீர்னு ஒரு உதவி கேட்க மும்பையிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறாரு. அவர் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முன்னாள் காதலியும் காணாமல் போயிருக்கிறது ஆரிக்கு தெரிய வருது. அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அண்ட் காணாமல் போன காதலி என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தான் ஃபோர்த் ஃப்ளோர். ஆரி ஐடி ஊழியரா, அன்பான காதலரா நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை பார்த்து ஆரம்பத்தில் பயப்படதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு. படம் முழுக்க ரொம்பவே இறுக்கமான முகத்தோடு இருந்தாலுமே கூட அவருடைய நடிப்பில் குறையில்லை. நாயகி தீப்ஷிகா கொஞ்ச நேரமே வந்தாலும் கவனிக்க வைக்கிறாங்க. மற்றொரு நாயகி பவித்ராவுடைய நடிப்பும் ஓகே ரகம் தான். சுப்பிரமணிய சிவா வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு. தலைவாசல் விஜய் தன்னுடைய அனுபவ நடிப்பை கொடுத்திருக்காரு. ஆதித்யா கதிர் அங்கங்க கொஞ்சம் காமெடி பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. லக்ஷ்மணுடைய ஒளிப்பதிவு, அபார்ட்மெண்ட் காட்சிகள் மற்றும் இரவு நேர காட்சிகளை திகில் படத்துக்கான ஒரு டோனை கொடுத்துருக்கு. தரண்குமார் இசையில் பாடல்களை விட பின்னணி இசை பயத்தை கூட்டியிருக்கு. ராம் சுதர்சன் எடிட்டிங் காட்சிகளில் பரபரப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. எழுதி இயக்கியிருக்கிற சுந்தரபாண்டி ஹாரர் படம் மூலமாக ஒரு சமூக கருத்தை சொல்ல நினச்சிருக்காரு. வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் அரசியல்வாதிகள் அண்ட் அதிகாரிகள் மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. திரைக்கதையில் இன்னும் சுவாரஸ்யம் சேர்த்துருந்தா இன்னமும் சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். ஆனாலும் எடுத்துக்கிட்ட கதையை முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் சொல்லியிருக்காங்க. படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள்.